ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் பேசின ஒவ்வொரு விஷயம் நம்ம ஐராத்து மாமிக்கும் மாமாவுக்கும் ஒன்றும் புரியலைங்க. நேக்கு புரிகிறதா நோக்கு புரிகிறதான்னு மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் உங்கள் 2 பேருக்கு ஒன்றும் புரியலைங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. அந்த டைம் பார்த்து வாலண்டரியாக வாங்கி கட்டி ஏமா வரேன்னு சொல்லி கேட்டால் நான் சாப்பாடு கொடுக்க வந்தேன்னு சொல்ல அவங்க வேறு ஏதோன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹஸ்பண்டுக்கு கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சவங்க விஜய்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. விஜய்னா கெத்தாக இருக்கணும், விஜய்னா திமிராக இருக்கணும், விஜய்னா என்னவா இருக்கணும், ஈகோவை இறக்கிட்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் பார்த்து பார்த்து விஜய் 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 மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏன் விஜய் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் இறங்கி போகக்கூடாது, சும்மா கெத்தாக இருக்க வேணாமான்னு சொல்லி இவ்வளோ சொன்னவங்க, ஏமா சபையில் ஒரு வார்த்தை ஏமா என் புருஷனை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கிளம்பி வந்திருக்கிறதுல என்னம்மா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு பார்த்தா ஊட்டி விட்டு போடின்லாம் சொல்கிறாங்க. டே அப்பா, உனக்கு நீ அடிக்கிற அலும்பு தாங்க முடியலடா, நீ படாத பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா ஐராத்து மாமியும் வந்து குழப்பத்தை தீர்த்துக்கலாம் நீங்கள் விஜய்கிட்ட வர, இங்கே இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரோ அந்த சாப்பாடு இங்கே வந்துருச்சா. இப்போ எனக்கு ஒன்று சொல்லுடா அம்பி, நீ எதுக்கு பொண்டாட்டின்னு அவளை சொன்னேன், அப்போ உன் பொண்டாட்டி இவ தானா, கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. கூடயே சித்திரியை செவ்வாழை இதெல்லாம் சொல்ல மாட்டியான்னு சொல்கிறாங்க. கடைசியில் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குங்க. ஐயோ, மண்டை மேலே இருக்க கொண்டைய மறக்க பார்த்தோமேன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட 1-2 பிட்டா தம்பி போடுறாப்புல, இல்லை அவன் எனக்கு பொண்டாட்டி இல்லை பொண்டாட்டி மாதிரிங்கிறாங்க. அது என்னடா பொண்டாட்டி மாதிரி, பொண்டாட்டியில் எதிரா மாதிரின்னு சொல்லி கேள்வி கேட்க, இல்லைங்க நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாப்புல. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரில என்னடா நடக்குது இங்கே, ஊருப்பட்ட பிட்ட போடுறாருங்க. ஆல்ரெடி குழம்பி போய் வந்தவங்கள மேலும் மேலும் குழப்பி விட்டாரு. டே அப்பா, உன்னோட முடியலடா, அவள் கழுத்தில் தாலி செயின் போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லி கேட்க, அது தாலி செயினில் சும்மா செயின் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கா, பொட்டு வச்சு ஏமாத்திட்டு இருக்கா, அதாவது நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஒன்றுமே புரியாமல் அவங்க வெளியே வந்துட்டாங்க. நம்ம காவேரி ஒரு பக்கம் விஜய்க்கு சீராக கொடுத்த செயினை எடுத்து வச்சுட்டு போட்டு பார்க்கலான்னு ஆசைப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்